Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer or Madhuvanan sharing this video lesson with you. This video is video number 14 in part 2 of our Tamil English Dictionary. நம்முடைய தமிழ் ஆங்கில அகராதியின் இரண்டாம் பாகத்தில் உள்ள 14வது வீடியோவாகும் இது. In this video we are going to see 5 words that begin with the two letters anu. அணு என்ற இரண்டு எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் 5 சொற்களை பார்க்க போகிறோம். Word 1 அணு. இது ஒரு பெயர்ச்சொல். இது ஒரு வேதியியல் சம்பந்தப்பட்ட பெயர்ச்சொல். ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய தூள். ஒரு தனிமம் என்றால் ஒரு எலிமெண்ட், தனித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். உதாரணமாக யுரேனியம், தோரியம், புளூட்டோனியம் இது போன்ற கதிர்வீச்சு வெப்ப ஆற்றல் உள்ள எலிமெண்ட் தனிமங்கள் என்னென்ன? யுரேனியம், தோரியம், புளூட்டோனியம். இந்த எலிமெண்ட்ஸ், கெமிக்கல் எலிமெண்ட்ஸ், வேதியியல் தனிமங்களில் இருந்து வெப்ப ஆற்றலை நாம் உற்பத்தி செய்து அந்த வெப்பத்தின் மூலம் மின்சாரம் தயாரிக்கிறோம். வாங்க, இதுக்கு ஆங்கிலத்தில் ஆட்டம், ஏடிஓஎம், ஆட்டம். சென்டென்ஸ்: An atom is the smallest particle. Particle na tool, சிறு தூள். An atom is the smallest particle, மிகச்சிறிய தூள் of an element. Element na chemical element, வேதியியல் பொருள், வேதியியல் தனிம பொருள். ஓகே. நம்பர் 2 பாருங்க, அணுசக்தி. அணுவிலிருந்து அணுசக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. இதுவும் ஒரு பெயர்ச்சொல், அதாவது ஒரு நவுன். அணுவின் மையப்பகுதியில் உள்ள ஆற்றல். அணு என்பது மிகச்சிறிய தூள். எந்த தனிமத்தின் மிகச்சிறிய தூள்? ஞாபகம் வச்சுக்கணும், யுரேனியம், தோரியம், புளூட்டோனியம். இது போன்ற வேதியியல் பொருள்கள். அந்த பொருள்கள் ஒரு சில நாடுகள், ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில நாடுகளில் தான் அந்த பொருள் மண்ணுக்கு அடியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. சரி, அதை பாருங்கள். அந்த யுரேனியம் அப்படின்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு, அதில் ஒரு தூள். அந்த தூளுக்கு உள்ள வெப்ப ஆற்றல், கதிர்வீச்சு, அதை தொட்டாவே அப்படியே நமக்கு வெப்பம், நமக்கு அதனால் பாதிப்பு ஏற்படும். அதை கையில் தொடக்கூடாதும்பாங்க. அப்போது அதுக்கு ஆங்கில வார்த்தை அட்டாமிக் பவர், அணுவின் மையப்பகுதியில் உள்ள ஆற்றல், அட்டாமிக் பவர். அல்லது அதுக்கு வேறு பெயர் நியூக்ளியர் எனர்ஜி. நியூக்ளியர் என்றாலே அந்த அணுவில் உள்ள கரு, உட்கரு. சரி பாருங்கள், அதான் கருன்னா மையப்பகுதி. சென்டென்ஸ்: எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டினா மின்சாரம். அது பெரிய வார்த்தை, அதனால் புள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு. இஸ் ப்ரொடியூஸ்டுனா உற்பத்தி செய்யப்படுகிறது. ஃப்ரம் அட்டாமிக் பவர், அணுசக்தியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது? அந்த உதாரணத்திற்கு யுரேனியம் என்ற அந்த தனிமம் இருக்கு இல்லையா, அது ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், அல்லது மண் மாதிரி இருக்கும். அந்த பொருளை, அந்த பவுடர் மாதிரி உள்ள பொருளை, அதற்கென்று ஒரு ஆய்வுக்கூடம் இருக்கும், அதற்கென்று ஒரு கருவி இருக்கும். அதுக்கு பேர் ரியாக்டர். உலைன்னு அர்த்தம், ரியாக்டர். அதில் அந்த பொருளை பயன்படுத்தி
அந்த வெப்பத்தை அந்த தூளில் இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த கதிர்வீச்சு ஹீட்டு அந்த வெப்பத்தை வெளிப்படுத்தி அந்த வெப்பத்தை வந்து கொண்டு பெரிய டர்பைனை சுழற செய்து, டர்பைன்னா பெரிய சக்கரம், அது வெப்பத்தில் அது அப்படியே வேகமாக சுழலும். அப்படி சுழலும் போது அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி நமக்கு கிடைக்கும். எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் அட்டாமிக் பவர். ஓகே. நம்பர் 3 பாருங்கள், அணு பிளப்பு. அணுவை மிகச்சிறிய அந்த தூளை நாம் பிளக்கிறோம். அந்த மாதிரி நிறையா தூள் இருக்கும் இல்லையா, அந்த தூளெல்லாம் பிளந்து அதில் இருந்து நம்ம வெப்ப ஆற்றலை வெளியே கொண்டு வர்றோம். தமிழில் பாருங்கள், அணுவின் உட்கரு பிரிந்து வெப்ப ஆற்றல் வெளிவருதல். இதுதான் அணுப்பிளப்பு. இதுக்கு ஆங்கில வார்த்தை ஸ்பிளிட்டிங். ஸ்பிளிட்டிங்னா பிளக்கிறது. கோடாரியை வச்சு மரக்கட்டையை நம்ம பிளக்கிற மாதிரி அந்த ரியாக்டருங்கிற அந்த ஒரு உலையில் அணுசக்தி வெப்ப ஆற்றல் மிக்க அந்த யுரேனியம் போன்ற வேதியியல் தனிமங்களை அதில் போட்டு அதிலிருந்து வெப்ப ஆற்றலை நாம் வெளியே கொண்டாரோம். அணுவின் உட்கரு பிரிந்து பிளக்கப்பட்டு வெப்ப ஆற்றல் வெளிவருதல். ஸ்பிளிட்டிங் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் ஆட்டம். ஒவ்வொரு அணு தூள்லேயும் உள்ள ஒரு கரு இருக்கும். அந்த கருவிலிருந்து தான் அந்த வெப்பம் வெளியே வரும். இதுக்கு நியூக்ளியர் ஃபிஷன். இன்னொரு வார்த்தை என்ன, நியூக்ளியர் ஃபிஷன்னா பிளக்கிறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஸ்ப்ளிட்டிங். ஓகே. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வென் an atom splits. ஒரு அணு பிளக்கும் போது, வென்னா அப்போது, when an atom splits, great heat energy, மிகப்பெரிய அளவு, அதான் கிரேட் ஹீட் எனர்ஜி, வெப்ப சக்தி is released, அதிலிருந்து வெளியிடப்படுகிறது. when an atom splits, what happens, என்ன ஏற்படுகிறது? great heat energy is released. what is released? great heat energy is released. நம்பர் 4 பாருங்க, அணு உலை. அது பெரிய ஒரு கருவி, அது ஒரு பெயர்ச்சொல். அட்டாமிக் ரியாக்டர். அட்டாமிக்னா அணு, ரியாக்டர்னா அந்த அணுங்கிற அந்த தூள்களை அதில் போட்டு அந்த வெப்பத்தை வெளிக்கொண்டுவதற்கு ஒரு முறை இருக்கும், ஒரு ப்ராசஸ். அட்டாமிக் ரியாக்டர் என்றால் அந்த கருவி. அணு உலை ஒரு பாய்லர் மாதிரி வச்சுக்கிங்களேன். எப்படி டீ கடையில் பாய்லரில் நமக்கு தண்ணி கொதித்து அதில் இருந்து வெப்பம் வருது இல்லையா, அந்த கொதிக்க வச்ச தண்ணியை தானே டீக்கு நாம் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி அணு உலை, அட்டாமிக் ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டர். இது ஒரு நவுன். சென்டென்ஸ், அட்டாமிக் ரியாக்டர் இஸ் எ டிவைஸ். டிவைஸ்னால் ஒரு கருவி. அந்த டிவைஸுக்கு முன்னாடி இருக்கணும், அதை நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க. அட்டாமிக் ரியாக்டர் இஸ் எ டிவைஸ் தட் கண்ட்ரோல்ஸ் அட்டாமிக் ரியாக்ஷன். அணு அந்த ரியாக்ஷன் என்றால் அந்த வினை. அணு என்ற அந்த மிகச்சிறிய சக்தி வாய்ந்த தூள் வினை புரிகிறது. கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் வினை புரிகிறது. அந்த வேதியியல் வினையை, அட்டாமிக் ரியாக்ஷனை கட்டுப்படுத்துறது எது? அட்டாமிக் ரியாக்டர். அட்டாமிக் ரியாக்டர் அட்டாமிக் ரியாக்ஷனை செய்ய வைக்குது, உற்பத்தி பண்ணுது. ஓகே. நம்பர் 5 பாருங்கள், அணு மின் நிலையம். அணு மின்சாரம், அணுவிலிருந்து கரண்ட் எடுக்கிறோம்ல, அதை
உற்பத்தி செய்கிற அந்த தொழிற்சாலை அதுதான் அணுமின் நிலையம். சென்னையில் கல்பாக்கம் என்ற இடத்துல கடலுக்கு பக்கத்திலேயே அந்த அட்டாமிக் பவர் பிளான்ட் இருக்குது. பெயர் சொல் அட்டாமிக் பவர் பிளான்ட், அல்லது இதுக்கு இன்னொரு பெயர் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். நியூக்ளியர் என்றாலே என்னன்னா அணுவின் உள்ளே இருக்கின்ற கரு, மிகச்சிறிய தூள். ஓகே, அணுமின் நிலையம், அட்டாமிக் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். an atomic power station, ஒரு அணுமின் நிலையம், uses the chemical uranium. யுரேனியம் என்ற வேதியியல் பொருளை அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அணுமின் நிலையம் பயன்படுத்துகிறது. எதற்கு? டு ப்ரொடியூஸ், உற்பத்தி செய்வதற்கு. டு ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றல், வெப்ப சக்தியை உருவாக்க ஒரு அணுமின் நிலையம் யுரேனியம் என்ற அல்லது தோரியம் அல்லது புளூட்டோனியம், இதெல்லாம் ஏறத்தாழ ஒரே ஃபேமிலி, அணுசக்தி உள்ள அந்த தனிமங்கள், கெமிக்கல் எலிமெண்ட்ஸ், தனிச்சிறப்பு வாய்ந்த பொருள்கள், தனித்தன்மை உள்ளவை. An atomic power station uses the chemical uranium to produce heat energy. Okay, my dear English learners, that ends this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.